இன்னைக்கும் நானும் அருணும் அடிச்சுட்டா மட்டும் எங்க அம்மா அழ மாட்டாங்க. நாங்க 2 பேரும் எங்க அண்ணன் கிட்ட அடிச்சிடும், எங்க அம்மா அழுவாங்க. அண்ணன் தம்பி ஏன்டா இப்படி பண்றீங்க, அது சும்மா சண்டை வரும், சின்ன சண்டை வரும்ல. அவங்களுடைய கேள்வி, ஏன் 3 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? எதுவா இப்ப கூட ஒரு 20 நாளைக்கு மட்டும் நாங்க 3 பேரும் பேசிக்கும் போது கொஞ்சம் கோவமா ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அம்மா கண்ணுல தண்ணி வருது, எனக்கு எதுவா வேணா இருங்க, 3 பேரும் கோவமா பேசாதீங்க. ஏன்னா அம்மா பாசம் அப்படிதான் இருக்கும். அப்ப தம்மா துண்டு சின்னோண்டு ஒரு சண்டைக்கே ஒரு அம்மாவுக்கு கண்ணீர் வருதுன்னா, நான் 10 வருஷம் பேசாம இருக்கிறேன், 5 வருஷம் கடன் கொடுத்தேன், எங்க அண்ணன் எனக்கு திருப்பி கொடுக்குறேன்னா, அண்ணனுக்கு கொடுத்த காசையே நீ கடனா கொடுத்த அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு? அது ஒண்ணு சொந்த கடன் அன்பை முறிக்கும், சொந்தத்துக்குள்ள காசு பணம், அதை நீ பாக்குற பார்வைதான். கொடுத்த காசு அவங்களுக்கு, அது ஏன் காசு இல்லடா உன் காசு. இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அந்த ஜிபே அதெல்லாம் ஈஸியா வந்ததுக்கு அப்புறம் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அவங்க கௌரவம் பார்க்காம எதிர்பார்க்காம கஷ்டம்னு வரும்போது நாங்க கேக்குறதுதான், நான் எஜுகேஷனுக்கு வேணும், ஃபீஸ் கட்டணும், எமர்ஜென்சின் போது அம்மா உங்களோட சொந்தக்காரங்க இல்லைன்னா அவங்கள்ட்ட எல்லாம் கேட்க முடியாது, ஏதாவது நினைச்சுப்பாங்க. இங்க எப்படின்னா சொந்தக்காரவங்க கிட்ட கௌரவ பிரச்சனையா இருக்கும். பட் தெரியாதவங்கள்ட்ட இது ஹெல்ப்னு கேட்டவங்கள நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. நீடுன்னு வரும்போது யார்கிட்ட வேணாலும் தயங்காம கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கூடவே நம்மளோட மாமா, சித்தப்பா, பெரியம்மா, அத்தைன்னு சொல்லிட்டு சொந்தங்கள்னு அவ்வளவு பஞ்சோட நாம வாழ்ந்து இருந்தா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க பக்கபலமா நிப்பாங்க. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும்போது அவங்கள துச்சமா நடந்துட்டு அவங்கள மதிக்காம இருந்தா நமக்கு ஒரு பிரச்சனை. இது கீழே என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, சொந்தக்காரங்களை நம்பவே நம்பாத, சொந்தக்காரவங்க தான் இருக்கிறதுலே நட்புதான். மத்தவங்களோட வாழ்க்கையில நடக்குது, உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா உங்க சொந்தக்காரங்க உங்க மேல அக்கறை கொடுக்கலனாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க மாறுவாங்க.